காமர்ஸ் டீம்ல மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அதுல முதலாவதாக வரக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ. இந்த வரிசையில அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைடு அக்கௌண்டன்ட் ஏசிசிஏ அப்படிங்கிற ஒரு கோர்ஸும், காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் சிஎம்ஏ, சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் சிஎம்ஏ யுஎஸ்ஏ, அசோசியேட் கம்பெனி செக்ரட்டரி ஏசிஎஸ் போன்ற படிப்புகள்லாம் இருக்குது. ஆனா இப்ப 12th ஆர்ட்ஸ் குரூப்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட உங்களுடைய ட்ரீம் கோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதிகப்படியான மாணவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது தான் சிஏ அப்படிங்கிறது. அதிகப்படியான சம்பளம், வெல் ரெப்யூட்டேஷன், ஹை டிமாண்ட், இந்த காரணிகள் தான் இந்த படிப்பை மாணவர்கள் இடத்துல ஒரு உயர்ந்த நிலையில் வைத்திருக்கக்கூடியதா இருக்குது. சயின்ஸ் குரூப் மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எம்பிபிஎஸ், வெட்டினரி, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், பேராமெடிக்கல், இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த வரிசை மிக நீண்ட வரிசையா இருக்குது. இப்படி இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆர்வத்துல நீட் தேர்வை எழுதக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை வருஷம் அதிகமாயிட்டே இருக்குது. நீங்க கடந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா 20,38,000 மாணவர்கள் இந்த நீட் தேர்வை எழுதியிருக்கின்றார்கள். ஐஐடியிலையும் என்ஐடியிலையும் போய் நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆர்வத்துல ஜேஇஇ எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 11,12,000 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இதையெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த சிஏ படிக்கணும்னு ஆர்வத்தில் வரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் லாஸ்ட் இயர் இந்த டிசம்பர் 2023 நடந்த அந்த சிஏ ஃபவுண்டேஷன் தேர்வில் 1,37,153 மாணவர்கள் தான் வந்து இந்த தேர்வை எழுதியிருக்கின்றார்கள். அப்ப இவ்வளவு குறைவான எண்ணிக்கை இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த சிஏ படிப்பை பற்றிய போதிய புரிதல் அப்படிங்கிறது மாணவர்களிடத்துல இல்லாம இருக்கிறத ஒரு முக்கிய காரணமா இருக்குது. அது கூட இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இந்த படிப்பு சார்ந்த தவறான எண்ணங்கள் மாணவர் மத்தியில் இருந்துட்டே இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமா இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல படித்து வரக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாணவர்கள் மத்தியில் இருக்குது. இதனை அடுத்து மற்றும் ஒரு தவறான எண்ணம் அப்படிங்கிறது இந்த தேர்வை படித்து முடித்து பாஸ் பண்ணி வர்றது அப்படிங்கிறது ஒரு முடியாத காரியம் அப்படிங்கிற எண்ணம் தான் மாணவர்கள் மத்தியில் இருக்குது. மாணவர்கள் இந்த எண்ணங்கள் அனைத்துமே தவறானது. எனவே நம்ம இந்த வீடியோல இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா என்ன, ஜாப் ரோல் என்னவா இருக்கும், டியூரேஷன், சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன், எலிஜிபிலிட்டி என்ன, இந்த ஃபீல்டினுடைய டிமாண்ட் எப்படி இருக்குது உட்பட A to Z அனைத்து தகவல்களும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போலவே நல்ல வேல்யூ இருக்கக்கூடிய படிப்புகளான ஏசிசிஏ, சிஎம்ஏ இந்தியா, சிஎம்ஏ யூஎஸ், ஏசிஎஸ் இந்த படிப்புகள் சார்ந்த தகவல்கள் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்காக நாங்கள் அப்லோட் பண்ண போறோம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்களை வந்து தவறாமல் நீங்க கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் உங்களுக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை தருவதாக இருக்கும். கூடவே மறவாமல் இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சார்ந்த தகவல்களை நம்ம பார்க்கலாம். நிறுவனங்கள்ல பினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாக்ஸேஷன், அக்கவுண்டிங், கார்ப்பரேட் லா, ஆடிட்டிங் இந்த விஷயங்கள்ல கைதேர்ந்த ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்க தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இந்த ப்ராசஸ்ல நிறுவனங்களுக்கு உதவி புரிபவர்களாகவும் ஆலோசனை வழங்குபவர்களாகவும் முறைப்படுத்துதல் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பவர்கள் தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த நிதி சார்ந்த விஷயங்கள்ல இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் இருக்குது. குறிப்பா சொல்ல போனா டாக்ஸ் பே பண்ணக்கூடிய ஒரு டாக்ஸ் பேயரையும் நிறுவனங்களையும் அரசோடு இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக செயல்படக்கூடியவங்க தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறவங்க. இந்தியாவில் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது தான் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ICAI அப்படிங்கிறது. இந்த நிறுவனம் இந்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் நிர்வாகத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் பாடி. இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த ப்ரொஃபஷனுடைய ப்ரமோஷனுக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் ரெகுலேஷனுக்காகவும் 1949 ஒரு ஸ்பெஷல் பார்லிமெண்ட் ஆக்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படிங்கிறது தான் ICAI. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டாக ஆவதற்குண்டான வழிமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற முதல்ல நம்ம பார்த்துடலாம். 2 ரூட்டினுடைய அடிப்படையில் மாணவர்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டாக ஆவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ரூட் அப்படிங்கிறது 12ஆம் வகுப்பு படித்து முடித்து வரக்கூடிய மாணவர்கள் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்,
தென் ஃபைனல் எக்ஸாம் என 4 ஸ்டேஜஸை கடந்து வர்றப்போ அவர்களுக்கு சிஏ அப்படிங்கிற அந்த அங்கீகாரம் கிடைக்கின்றது. செகண்ட் ரூட்டை பொறுத்தவரையிலும் கல்லூரிகளில் யூஜிஆர் பிஜி முடித்து வரக்கூடிய மாணவர்கள் ஃபவுண்டேஷன் தேர்வை எழுதாமல் நேரடியாக இன்டர்மீடியேட், ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங், தென் ஃபைனல் என 3 ஸ்டேஜஸை கடக்கிறப்போ அவர்களுக்கு இந்த சிஏ அப்படிங்கிற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கின்றது. ஃபர்ஸ்ட் ரூட்ல 10th முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாக ஆகணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா அவர்கள் ஐசிஏல ரெஜிஸ்டர் செய்வதற்குண்டான வாய்ப்பு அப்படின்னு அவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆனா இந்த ஃபவுண்டேஷன் தேர்வை எழுதணும் அப்படின்னா மாணவர்கள் கட்டாயம் 12ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையிலும் நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல படிச்சிருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல படிச்சிருந்தாலும் சரி, ஹியூமனிட்டிக்ஸ் என எந்த ஸ்ட்ரீம்ல படித்த மாணவர்களாக இருந்தாலும் ஃபவுண்டேஷன் தேர்வு எழுதுவதற்குண்டான வாய்ப்பை பெறுகின்றார்கள். நீங்க ஃபவுண்டேஷன் தேர்வை எழுதணும் அப்படின்னா 4 மாதங்களுக்கு முன்பு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது செய்திருக்க வேண்டும். இப்ப இந்த தேர்வை பொறுத்தவரை ஒரு வருடத்துக்கு 2 முறை நடைபெறுகிறது. ஜூன்லயும் டிசம்பர்லயும் இந்த தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜூன்ல தேர்வு எழுதணும்னு விரும்பக்கூடிய மாணவர்கள் 1 பிப்ரவரிக்கு முன்பு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்க வேண்டும். நீங்க டிசம்பர்ல தேர்வு எழுதணும்னு விரும்பக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா 1 ஆகஸ்டுக்கு முன்பு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்க வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 9000 rupees ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபவுண்டேஷனை பொறுத்தவரை 4 பேப்பர்ல உங்களுக்கு தேர்வுகள் அப்படிங்கிறது நடைபெறும். ஒவ்வொரு பேப்பரும் 100 மதிப்பெண்களை கொண்டதாக இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்தவரையிலும் பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் அக்கவுண்டிங். செகண்ட் பேப்பர் 2 செக்ஷன்ல இருந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. செக்ஷன் ஏல பிசினஸ் லால இருந்தும், செக்ஷன் பில பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங்ல இருந்தும் வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். தேர்ட் பேப்பரை பொறுத்தவரையிலும் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். ஃபோர்த் பேப்பரை பொறுத்தவரையிலும் பார்ட் 1ல பிசினஸ் எக்கனாமிக்ஸ்ல இருந்தும், பார்ட் 2ல பிசினஸ் அண்ட் கமர்ஷியல் நாலேஜ்ல இருந்தும் உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். இந்த ஃபவுண்டேஷன்ல ஃபர்ஸ்ட் பேப்பரும் செகண்ட் பேப்பரும் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் அளவுல தான் உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். தேர்ட் பேப்பரும் ஃபோர்த் பேப்பரும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அளவுல உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். இந்த ஃபவுண்டேஷன்ல மட்டும்தான் நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு தவறான விடைகளுக்கும் நெகட்டிவ் மார்க் என்ற அடிப்படையில் 0.25 மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த தேர்வு மற்ற தேர்விலிருந்து வேறுபட்டு இருப்பதற்கு ஒரு காரணம் இங்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய பாஸ் பர்சன்டேஜ். மாணவர்கள் ஒவ்வொரு பாடத்திலும் 40 மதிப்பெண்கள் கட்டாயம் எடுத்திருக்க வேண்டும். 400 மதிப்பெண்களுக்கு 200 மதிப்பெண்கள் 50% பெற்றிருந்தால் மட்டும்தான் மாணவர்கள் இந்த ஃபவுண்டேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். இந்த ஃபவுண்டேஷன் லெவல்ல வேலிடிட்டி பீரியட் அப்படிங்கிறது 4 வருடம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் எனப்படக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் லெவலை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாணவர்கள் அடுத்தபடியாக இன்டகிரேட்டட் ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் கோர்ஸ் எனப்படக்கூடிய இன்டர்மீடியேட் ஸ்டேஜை வந்து கடக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 2 குரூப்ல 6 தாள்கள்ல உங்களுக்கு தேர்வுகள் அப்படிங்கிறது நடைபெறும். குரூப் 1ல 3 பேப்பர்ல இருந்தும், குரூப் 2ல 3 பேப்பர்கள் இருந்தும் தேர்வுகள் அப்படிங்கிறது நடைபெறும். அடுத்தபடியாக நம்ம டைரக்ட் என்ட்ரி நம்ம பார்க்க போறோம். இப்ப டைரக்ட் என்ட்ரியில மாணவர்கள் கல்லூரிகள்ல யூஜிஆர் பிஜி கோர்ஸ் படித்து விட்டு வருகின்ற பொழுது அவர்கள் காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல படித்த மாணவர்களாக இருந்தாங்கன்னா 55% மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும். காமர்ஸ் ஸ்ட்ரீம் தவிர மற்ற ஸ்ட்ரீம்ல படித்து வரக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் 60% மதிப்பெண்களை பெற்றிருந்தால் மட்டும்தான் அவர்கள் நேரடியாக அந்த இன்டர்மீடியேட் தேர்வினை எழுத முடியும். இப்ப மாணவர்கள் நீங்க டைரக்ட் என்ட்ரியா இருந்தாலும் சரி, ஃபவுண்டேஷன் முடித்து வரக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியேட் தேர்வை எழுதணும் அப்படின்னா 8 மாதங்களுக்கு முன்பு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத கட்டாயம் செய்திருக்க வேண்டும். இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 18,000 ரூபாய் என்ற அளவில் இருக்குது. இன்டர்மீடியேட் பொறுத்தவரையிலும் 6 பேப்பர்கள்ல தேர்வுகள் அப்படிங்கிறது நடைபெறும். இந்த 6 பேப்பரும் நீங்க 2 குரூப்பா நீங்க தேர்வு எழுத வேண்டியதாக இருக்கும். இன்டர்மீடியேட்ல ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய 3 பேப்பர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுல ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது அட்வான்ஸ்டு அக்கவுண்டிங் 100 மதிப்பெண்களுக்கு தேர்வுகள் அப்படிங்கிறது நடைபெறும். செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறது கார்பரேட் அண்ட் அதர் லாஸ். தேர்ட் பேப்பரை பொறுத்தவரை உங்களுக்கு 2 பார்ட்ல இருந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்தவரை இன்கம் டாக்ஸ்ல இருந்து 60 மதிப்பெண்களுக்கு வினாக்களும், அடுத்து ஜிஎஸ்டியில இருந்து 40 மதிப்பெண்களுக்கு வினாக்களும் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கும். குரூப் 2லயும் உங்களுக்கு 3 பேப்பர்ஸ் இருக்குது. அந்த பேப்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்தவரை காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், செகண்ட் பேப்பர் ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸ், தேர்ட் பேப்பரை பொறுத்தவரையிலும் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இன்டர்மீடியேட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு பேப்பர்லையும் 30 மதிப்பெண்கள் அப்ஜெக்டிவ் டைப் என்ற அளவில் தான் உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். இந்த இன்டர்மீடியேட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மே மற்றும் நவம்பர் என ஒரு வருடத்திற்கு 2 முறை உங்களுக்கு இந்த தேர்வுகள் அப்படிங்கிறது நடைபெறுகின்றது. இன்டர்மீடியேட்டை பொறுத்தவரை வேலிடேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு 5 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5 இயர்ஸுக்குள்ள நீங்க இன்டர்மீடியேட் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா எகைன் ரீவேலிடேஷன் பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா நீங்க இன்டர்மீடியேட் குரூப் 1 குரூப் 2 கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாணவர்கள் அடுத்தபடியாக இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிற 4 வாரம் நடைபெறக்கூடிய அந்த ட்ரைனிங் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். இப்போ இந்த ட்ரைனிங்கையும்
சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாணவர்கள் அடுத்தபடியாக ஒரு ரிஜிஸ்டர்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கீழ் 2 வருடம் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படிங்கிறது இப்ப கட்டாயம் நிறைவு செய்திருக்க வேண்டும். இப்ப இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கும் முடித்த மாணவர்கள் அடுத்தபடியாக ஃபைனல் எக்ஸாமுக்கு செல்வதற்கு முன்பு அட்வான்ஸ்டு ஐடிடி அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் ஒரு 4 வாரம் நடைபெறக்கூடிய அந்த ட்ரைனிங் வந்து நீங்க கட்டாயம் முடிச்சிருக்கணும். அது கூட 4 செட் செல்ஃப் பேஸ்டு மாடியூல் ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறது நடைபெறும். அந்த தேர்வுகளை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைனல் தேர்வுக்கு எழுதுவதற்குண்டான தகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கின்றது. ஃபைனல் எக்ஸாம் நீங்க எழுதணும் அப்படின்னா 6 மாதங்களுக்கு முன்பு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்க வேண்டும். இங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,000 ரூபாய் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்க ஃபைனல் எக்ஸாம் உங்களால கிளியர் பண்ண முடியல அப்படின்னா இப்ப மாணவர்களுக்கு இந்த BAA அப்படின்னு ஒரு சான்றிதழ்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்பு அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த BAA அப்படிங்கிறது இந்த பிசினஸ் அக்கவுண்டிங் அண்ட் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் மாணவர்களுக்கு கிடைக்கும். இந்த சான்றிதழ்கள் அப்படிங்கிறது இந்த அக்கவுண்டன்ட் ஃபீல்ட்ல வந்து நல்ல மதிப்புமிக்க ஒரு சான்றிதழாக இருக்கும். இந்த சான்றிதழுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்ப இந்த ட்ரைனிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாணவர்கள் அடுத்தபடியாக ஃபைனல் எக்ஸாமுக்கு என்ட்ராக வேண்டியதாக இருக்கு. ஃபைனல் எக்ஸாமை பொறுத்தவரை உங்களுக்கு 2 குரூப்ல 6 பேப்பர்ல உங்களுக்கு தேர்வுகள் அப்படிங்கிறது நடைபெறும். இப்ப குரூப் 1ல இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் 2வது பேப்பரை பொறுத்தவரையிலும் அட்வான்ஸ்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் 3rd பேப்பர் அப்படிங்கிறது அட்வான்ஸ்டு ஆடிட்டிங் அசூரன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படிங்கிற 3 பேப்பர்களை நீங்க குரூப் 1ல எழுத வேண்டியதாக இருக்கும். குரூப் 2 பொறுத்தவரையிலும் பேப்பர் 4 டைரக்ட் டேக்ஸ் லா அண்ட் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரும், பேப்பர் 5 பொறுத்தவரையிலும் இன்டைரக்ட் டேக்ஸ் லால பார்ட் 1ல கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸையும் பார்ட் 2ல கஸ்டம்ஸ் அண்ட் டிபில உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பேப்பர் 6 பொறுத்தவரையிலும் ஓபன் புக் என்ற அடிப்படையில இன்டகிரேட்டட் பிசினஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற தேர்வு அப்படிங்கிறது நடைபெறும். இந்த 2 குரூப்பையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ICAல ஒரு மெம்பர் ஆவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த CA கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டியூரேஷன் ஆகும் அப்படிங்கிறது தான். இப்போ அதனுடைய அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா CA ஃபவுண்டேஷனுக்கு உண்டான ஸ்டடி பீரியட் அப்படிங்கிறது 4 மாதங்களாக உங்களுக்கு இருக்கின்றது. CA இன்டர்மீடியேட்னுடைய ஸ்டடி பீரியடை பொறுத்தவரை 8 மாதங்கள். அது கூட நீங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படிங்கிறது 24 மாதங்கள் நீங்கள் முடித்திருக்க வேண்டும். ஃபைனல் எக்ஸாமுக்கு உண்டான ஸ்டடி பீரியடை பொறுத்தவரை 6 மாதங்கள். ஸோ இந்த அளவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா CA கோர்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு 12th முடித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு 42 மாதங்கள் ஆகும். இப்ப டைரக்ட் என்ட்ரியில வரக்கூடிய மாணவர்கள் 38 மாதங்கள்ல இந்த CA கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. CA முடிச்சு வரக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்கிங், கார்ப்பரேட் ஃபைனான்ஸ், ஈக்விட்டி, பிராண்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ், ஃபோரன்சிக் அக்கவுண்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், நாலேஜ் ப்ராசஸிங் அவுட்சோர்சிங், பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், ப்ராஜெக்ட், என்டர்பிரைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கன்சல்டிங், பிசினஸ் ப்ராசஸ் அவுட்சோர்சிங், இந்த வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு இருக்குது. நீங்க தனியார் துறையிலையும் சரி கவர்மெண்ட் செக்டர்லயும் உங்களுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் அப்படின்னு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. நீங்க ஓனாவே நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இங்க இருக்குது. இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அப்படிங்கிறது ஒரு லாங் ஜேர்னி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து எந்த கல்லூரியில நீங்க போய் படிக்க வேண்டிய அவசியம் அப்படின்னு உங்களுக்கு கிடையாது. இது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மாடல்ல இருக்கக்கூடிய ஒரு தேர்வு. அப்ப லாங் டியூரேஷன்ல நீங்க இந்த தேர்வை நீங்கள் எதிர்கொண்டு எழுதணும் அப்படிங்கறனால ஒரு விடாமுயற்சியோடும் வெல் பிளானோடும் டெடிகேட்டிவா ஒரு தன்னம்பிக்கையோடு தேர்வுக்கு உங்களை தயார் செய்து இந்த தேர்வை எதிர்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் அப்படிங்கிறது கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டாக மாறுவதற்குண்டான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்களை சந்திக்கலாம். நன்றி.